நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதத்தை 17 22% உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் அதை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தமிழகம் வந்தது. திருச்சியில் சனிக்கிழமை ஆய்வு செய்யவிருந்த சூழலில் திடீரென பயண திட்டத்தை மாற்றி கோவை மற்றும் நாமக்கல்லுக்கு அக்குழு சென்றதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். ஈரப்பதம் அரசு 17% எடுக்க சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்து 22, 23, 24 வரலையும் கூட முதல்வர், துணை முதல்வர் தஞ்சாவூர்ல சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதுங்க. ஈரப்பதத்தை கொஞ்சம் கூட்டி கொடுத்து எடுக்க சொல்லிட்டா போதும். கோவையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற போது மதுபோதையில் காரை இயக்கி மரத்தில் மோதிய விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை பேரூர் பகுதியில் உள்ள வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஹரீஷ், பிரகாஷ், சபா ஆகியோருடன் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த பிரபாகரன் மற்றும் அகத்தியன் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்தனர். இந்நிலையில் ஹரீஷின் பிறந்தநாளை ஒட்டி அனைவரும் மது அருந்திவிட்டு வாட்டர் வாஷ் செய்ய வந்த காரை எடுத்துக்கொண்டு சிறுவாணி சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளனர். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ரயிலில் அடிபட்டு ஐடி ஊழியர் இறந்து கிடந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குமரிபாளையத்தைச் சேர்ந்த கவின் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மோகனூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் அவர் இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. கவின் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்களே ஆனதால் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.